பொதுவா பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான மசில்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு கரெக்டான வியர்ட் க்ரோத் இருக்கணும், அவங்களோட வியர்ட் பார்க்கறதுக்கு நல்ல அடர்த்தியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு பிரைமான ஆண், அவன் தான் ஒரு கரெக்டான ஆண்மகன் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரோட மைண்டையுமே திணிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்பிக்கிட்டு நிறைய ஆண்கள் அவங்களுக்கு கரெக்டான வியர்ட் க்ரோத் இல்லை, அவங்களுக்கு கரெக்டான மசில்ஸ் கெயின் இல்லை அப்படின்றதால அதிகமாக டிப்ரெஷன்ஸ்குள்ள போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு மென்னா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது பல விஷயங்கள டிஃபரெண்ட் ஆகி இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜெனட்டிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சோ உங்களோட ஜெனடிக்கா, அதாவது உங்களோட ஜெனரேஷன்ஸ் எல்லாமே அதிகமான வியர்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்குமே அதிகமான வியர்ட் இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு அதிகமான வியர்ட் இல்ல, உங்களோட அப்பா உங்களோட தாத்தா இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு அதிகமான வியர்ட் இல்ல அப்படின்னா உங்களோட பியர்ட் க்ரோத்துமே கம்மியா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்மளோட பியர்ட் க்ரோத் கம்மி ஆகிறதுக்கு. பட் இதை மட்டுமே பாயிண்டா வச்சுக்கிட்டு நிறைய பேர் நீ ஒரு ஆணை கிடையாது, ஒரு கரெக்டான ஆணுக்கு இருக்க வேண்டிய மெயினான தகுதியை வியர்ட் க்ரோத் தான், சோ அது உங்ககிட்ட இல்ல அப்படின்னு நம்மள நிறைய பேர் போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுக்கு பியர்ட் க்ரோத் இருந்தா தான் நம்ம பார்க்கிறதுக்கு கேன்சமா இருப்போம், நம்ம பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருப்போம் அப்படின்றது இன்னொரு சைடு ஆஃப் மென்ஸோட திங்கிங்கா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மத்தவங்க கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறவங்க, டிக்டாக்ல பார்க்கறவங்க, ரீல்ஸ்ல பார்க்கறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு அதிகமான வியர்ட் க்ரோத் இருக்கு, என்னோட ஃப்ரெண்டுக்கு அதிகமான வியர்ட் க்ரோத் இருக்கு, என்னோட எத்து விட்டு பையனுக்கு அதிகமான வியர்ட் க்ரோத் இருக்கு, பட் எனக்கு இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி மத்தவங்களோட பார்த்து கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் அவங்களோட ஜெனடிக் அப்படின்றது கம்ப்ளீட்டா வேறையா தான் இருக்கு. நீங்க பண்ற அதே வேலையை நீங்க பார்க்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸோ இல்ல உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருமே பண்ண மாட்டாங்க. அண்ட் உங்களோட ஜெனடிக் மாதிரியுமே அவங்களுக்கு இருக்காது. சோ இது எல்லாத்தையுமே வச்சு தான் உங்களோட பியர்ட் க்ரோத் அப்படின்றது கண்டிப்பா இருக்க போகுது. சோ இதெல்லாத்தையுமே தாண்டி நான் பியர்ட் அதிகமா வளர்க்கணும், என்னோட பியர்ட் க்ரோத்துக்கு காரணம் என்ன, நான் பியர்ட் க்ரோ ஆகாம இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. சோ அதுக்கான ஒரு ஆன்சர் அண்ட் அதை எப்படி க்ரோ பண்றது அண்ட் எந்தெந்த ரீசன்ஸால நம்மளுக்கு பியர்ட் க்ரோத் கம்மியாகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கோ டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பியர்ட் க்ரோத் கம்மியா இருக்கிறதுக்கு மேஜரா 4 ல இருந்து 5 ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாவே இருக்கும். அதாவது உங்களோட ஜெனரேஷன்ஸா எத்தனை பேருக்கு பியர்ட் க்ரோத் அதிகமா இருந்துச்சு அண்ட் அவங்களோட பியர்ட் க்ரோத் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அண்ட் அவங்களோட பியரோட கெபாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு தான் உங்களோட பியர்ட் க்ரோத் அப்படின்றது இருக்க போகுது. உங்களோட அப்பாவுக்கு சுத்தமா பியர்டே இல்ல அப்படின்னா உங்களுக்குமே பியர்ட் க்ரோத் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ அதனால நீங்க ஒரு கரெக்டான ஆண்மகன் இல்ல அப்படின்றது இங்க எந்த ரீசனுமே கிடையாது. இது 100% உங்களோட ஜெனடிக் ப்ராப்ளத்தால மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் செகண்ட் உங்களோட ஏஜ். ஜஸ்ட் 15லயே எனக்கு அதிகமான பியர்ட் க்ரோத் இருக்கணும், என்னோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பையன்களுக்கு எல்லாமே அதிகமான பியர்ட் க்ரோத் இருக்கு, அத மாதிரி என்னோட பியர்ட் க்ரோத்துமே இருக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட மைண்ட் செட்டா இருக்கு. சோ இப்போயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, மத்தவங்களோட பியர்ட் க்ரோத் அப்படின்றது அவங்களோட ஜெனடிக்கை பேஸ் பண்ணி இருக்கு, அவங்க பண்ணக்கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி இருக்கு அண்ட் அவங்களோட ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. சோ உங்களோட ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான பியர்ட் க்ரோத் இருக்கும் அண்ட் உங்களை விட கம்மியான ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கூட அதிகமான பியர்ட் க்ரோத் இருக்கும். பட் உங்களோட ஜெனடிக் படி நீங்க பண்ணக்கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் படி அண்ட் உங்களோட ஹார்மோன்ஸ் படி உங்களுக்கு எப்போ பியர்ட் க்ரோத் உருவாகணுமோ அந்த டைம்ல தான் உங்களுக்கு பியர்ட் க்ரோத் அப்படின்றது கிரியேட் ஆகும். அண்ட் மூணாவது மேஜரான ரீசன் ஹேபிட்ஸ். நீங்க எந்த மாதிரியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றீங்க, உங்களோட டெஸ்டோஸ்டெரோனை எப்படி டிஸ்ட்ராய் பண்றீங்க, உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவலை எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றது உங்களோட கம்ப்ளீட்டான பியர்ட் க்ரோத் அப்படின்றது அடங்கி இருக்கு. ஸோ உங்களோட ஜெனடிக், உங்களோட ஏஜ் இதெல்லாத்தையுமே தாண்டி நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றதுல தான் உங்களோட இந்த பியர்ட் க்ரோத் அண்ட் உங்களோட மசில் க்ரோத் அப்படின்றது அடங்கி இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்றீங்க, ஒரு ப்ராப்பரான ஃபுட் ரொட்டீனை ஃபாலோ பண்றீங்க, உங்களோட பிசிக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பியர்ட் க்ரோத் அப்படின்றது கரெக்டான டைம்ல கரெக்டாக உங்களுக்கு உருவாகும். அண்ட் நாலாவது மேஜரான விஷயம் டெஸ்டோஸ்டெரோன். இந்த டெஸ்டோஸ்டெரோன் தான் நம்மளோட மேஜரான பியர்ட் க்ரோத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் 100% இது மட்டும் தான் ரீசன் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஃபேக்டர்ஸுமே கண்டிப்பா அடங்கும். அதை தாண்டி இந்த டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்றது நம்மளோட பியர்ட் க்ரோத்லையும் நம்மளோட மசில்ஸ் கெயின்லையுமே 50% அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது. அதாவது நம்மளோட டெஸ்டோஸ்டெரோன் நம்மளோட பாடியில அதிகமா இருந்தா போதுமா, நம்மளோட டெஸ்டோஸ்டெரோன் அதிகமா இருந்தாலே நம்மளுக்கு பியர்ட் க்ரோத் வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பொதுவா பியர்ட் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸ்டெரோன் டீஹைட்ரேட் டெஸ்டோஸ்டெரோனா மாறும்போது மட்டும்தான் நம்மளோட பியர்ட் க்ரோத், நம்மளோட மசில்ஸ் கெயின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் அப்படியே தான் இருக்கு, உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல் அதிகமாவே இருக்கு, பட் உங்களுக்கு பியர்ட் க்ரோத் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் டீஹைட்ரேட் டெஸ்டோஸ்டெரோனா மாறல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சோ நம்மளுக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரோனை இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, டெஸ்டோஸ்டெரோன் அவரோட பாடியில அதிகமா இருந்தாலே அவருக்கு பியர்ட் க்ரோத், அவரோட மசில்ஸ் க்ரோத் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் அப்படின்னு பல விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. பட் மேஜரா இந்த டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்றது உங்களோட பியர்ட் க்ரோத்தை இம்பாக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்டோஸ்டெரோன் டீஹைட்ரேட் டெஸ்டோஸ்டெரோனா கன்வெர்ட் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியம். பட் இதை பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. சோ இந்த டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்றது நம்மளோட பாடியில 50% நம்மளோட பியர்ட் க்ரோத்துக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இந்த டெஸ்டோஸ்டெரோன் கம்மியா இருந்தா நம்மளோட பியர்ட் க்ரோத்தை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு.
பட் கண்டிப்பா கிடையாது. இந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படின்றது நம்மளோட ஒவ்வொரு டே வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்மளோட பெட் லைஃப்ல நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்றதுக்கு, இந்த மாதிரி பல இடங்களில் இந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படின்றது ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட டெஸ்டோஸ்டெரானை நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னாலே உங்களோட பாதி ப்ராப்ளத்தை உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ இதைத்தான் நிறைய பேர் டெஸ்டோஸ்டெரான் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. பட் டெஸ்டோஸ்டெரான் டீஹைட்ரேட் டெஸ்டோஸ்டெரானா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களோட பியர்ட் க்ரோத்ல இது இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், என்னோட பாடியில் டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கு, எனக்கு ஜெனட்டிக்காவே அதிகமான பியர்ட் க்ரோத் இருக்கு, என்னோட ஏஜுமே ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. பட் இப்போ கூட என்னோட பியர்ட் க்ரோத் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றது? இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் பண்றது மூலமா உங்களோட பியர்ட் க்ரோத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுட் ரொட்டீன். நீங்க எப்படி ஃபுட் ரொட்டீனை ஃபாலோ பண்றீங்க அப்படின்றதுல தான் உங்களோட பியர்ட் க்ரோத் அடங்கி இருக்கு. ஸோ நீங்க கரெக்டான ஃபுட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பா உங்களோட பியர்ட் க்ரோத்துமே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு நீங்க அதிகமான புரதச்சத்துள்ள உணவுகளை நீங்க டெய்லி எடுத்துக்கோங்க. அதிகமா புரோட்டீன் உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க. லைக் வால்நட், சோயா பீன்ஸ், ஃபிஷ், எக், இந்த மாதிரியான புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை ரெகுலரா எடுத்துக்கோங்க. அதுலயும் குறிப்பா நீங்க இந்த நட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை நீங்க அதிகமா கன்சியூம் பண்ணும்போது உங்களோட பியர்ட் க்ரோத்ல இது ஒரு இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்றீங்களா அப்படின்றது நோட்டீஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க அதை கரெக்டாக மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பியர்ட் க்ரோத் அப்படின்றது உருவாகும். அண்ட் ரெண்டாவது விஷயம் விட்டமின் டி. இந்த விட்டமின் டியை நீங்க உங்களோட பாடிக்குள்ள எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களோட விட்டமின் டி உங்களோட பாடிக்கு தேவையான அளவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்குமே உங்களோட பியர்ட் க்ரோத்ல ஒரு மைனரான பார்ட் அப்படின்றத ப்ளே பண்ணும். அதுக்குமே உங்களோட பியர்ட் க்ரோத் அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் மூணாவது விஷயம் எக்ஸசைஸ். நம்ம ரெகுலரா ஒரு கரெக்டான டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ள நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைம்ல நம்மளோட மெட்டபாலிசம்ஸ் எல்லாமே அதிகமாக ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாமே கன்வே ஆகி நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தையும் நம்மளோட பியர்ட் க்ரோத்தையுமே அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது பியர்ட் க்ரோத்ல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க ரெகுலரா கரெக்டான டைமுக்கு தூங்கி எழுந்திருக்கோங்க அண்ட் கரெக்டான ரெஸ்ட் அப்படின்றதையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் தான் ஒரு மனிதனுக்கு எந்த ப்ராப்ளத்தையுமே கியூர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிக கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க கரெக்டான டைமுக்கு தூங்குறீங்க, தேவையான அளவு தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பாடி ஹெல்த் கரெக்டா மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் அண்ட் உங்களோட பியர்ட் க்ரோத்லையுமே ஒரு மேஜர் இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தூங்கி எழுந்தீங்க அப்படின்னா உங்களோட பியர்ட் க்ரோத்ல இதுக்குமே ஒரு இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படுத்தும். ஸோ இந்த 5 விஷயத்தையுமே நீங்க ரெகுலரா பண்றீங்க அப்படின்னா உங்களோட பாடியில பியர்ட் க்ரோத் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் இதெல்லாமே ஒரு 5 நாள்லயோ இல்ல ஒரு 6 நாள்லயோ நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்குமே 3 இருந்து 4 மாசங்கள் அப்படின்றது எடுத்துக்கும். ஸோ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும் பட்சத்தில் கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தடவுறது மூலமா, இந்த வியர்ட் ஆயில்ஸை யூஸ் பண்றது மூலமா நம்மளோட பாடியில இந்த வியர்ட் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி விஷயத்தால உங்களோட பியர்ட் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியர்ட் ஆயில்ஸ் எல்லாமே நம்மளோட பியர்டை கரெக்டா மாய்ஸ்சரைஸா வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் உருவாக்கி இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தால நம்மளோட பியர்ட் க்ரோத்தை 1% கூட இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.